மாற்றம், தொடர்ச்சியாக எதை செய்யக்கூடாது என்பதை புரியும் பொழுது அடுத்த ஸ்டெப் வருது நியமங்கள்னா என்ன, இதை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காலை எழுந்தவுடன் தியான பயிற்சி, உதாரணத்துக்கு குறிக்கோள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நான் விட வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுல 2 விஷயங்கள் முக்கியமாக சொன்னேன். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பயஸ், எமோஷனல் பயஸ் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்குது. காக்னிட்டிவ் பயஸ்னால் மூளை சார்ந்த பிடிக்காத விஷயங்கள், இல்லை சில விஷயங்களை பற்றிய முன்கணிப்புன்னு சொல்லலாம். தமிழில் காமெடியாக சொல்லுவோம், வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டோம். அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு காக்னிட்டிவ் பயஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி எமோஷ்னல் பயஸ்ன்னு இருக்கும். என்னுடைய உணர்வுகள் சார்ந்த சில பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் விடும் பொழுது தான் உங்களோட குறிக்கோளை நோக்கி உங்களால் போக முடியும்.